விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மகிஷாசுரன் சொல்லப்படுற ஒரு அசுரன் பிரம்மனை நோக்கி கடுமையா தவம் இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வரத்துக்காக. அது என்ன வரம்னா சாகா வரம். ஆனா பிரம்மன் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா சாகா வரம்ன்றது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா மனுஷனா பிறந்த இல்ல உயிரா பிறந்த எல்லா விஷயத்துக்குமே இறப்புன்ற ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதனால சாகா வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. அவன் அந்த வரத்தை மாத்தி கேட்கறான். அதாவது எப்படின்னா எனக்கு ஒரு கன்னி பெண்ணாலதான் இறப்பு வரணும்னு கேட்கறான். அதனால பிரம்மனும் என்ன பண்றாருன்னு பார்த்தா இவன் கேட்ட அந்த வரத்தை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த மகிஷாசுரன் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான். அதாவது தேவர்கள், மனிதர்கள், முனிவர்கள் இந்த மாதிரி எல்லாரையுமே கொடுமைப்படுத்துறான். இதை பார்த்து பயந்து போன முனிவர்கள் பராசக்தியை நோக்கி கடுமையா தவம் இருக்காங்க. இந்த மாதிரி எங்க எல்லாரையும் காப்பாற்றணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி. அதனால பராசக்தி என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா துர்க்கை வடிவில வெளியே வராங்க. துர்க்கை வடிவில வெளியே வந்த பராசக்தி இந்த மகிஷாசுரன் கூட 9 நாள் போர் புரிஞ்சு அவனை வதம் செஞ்சனாலதான் நம்ம விஜயதசமின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கோம். இதே வட மாநிலங்கள்ல தசரான்னு சொல்லியும் கொண்டாடப்பட்டு இருக்காங்க. இந்த மகிஷாசுரனை வதம் செஞ்சதான் நம்ம 9 நாள் நவராத்திரியா கொண்டாடி 10வது நாளா விஜயதசமியா கொண்டாடுறோம். இந்த வருஷத்தோட நவராத்திரி எப்ப ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 22 ஆரம்பிச்சு அக்டோபர் 2 முடிஞ்சது. அக்டோபர் 2 தான் விஜயதசமி. இதே நம்ம ராமாயணம் படி பார்த்தோம்னா ராமர் ராவணனை வதம் செஞ்ச நாள் இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் சொல்றாங்க. அதனால இந்த 2 தெய்வங்களோட வெற்றியை கொண்டாடுற விதமா நம்ம விஜயதசமியை கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி தீமை அழைச்சு நன்மையை நிலைநாட்டுற விதமாவும் இந்த விஜயதசமி பார்க்கப்படுது. இதுக்காக தான் புரட்டாசி மாசம் வளர்ப்பிறை இந்த தசமி திதி கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விஜயதசமிய சில இடங்கள்ல வன்னி விஜயதசமின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். ராமாயணம் படி ராமர் ராவண வதம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்தை வளம் வந்துட்டு தான் போனாருன்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவருக்கு வெற்றி வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த வன்னி மரத்தை வளம் வந்துட்டு தான் ராவணனை வென்றாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விஜயதசமி நாளப்போ சிவாலயங்கள்ல ஒரு உற்சவம் நடக்கும். அது பேரு பரிவேட்டை. இந்த பரிவேட்டையில சிவன் வில்லும் அம்பும் ஏந்தி இந்த வன்னி மரத்து மேல அம்பு தொடுக்கிறாரு. அதே மாதிரி பாண்டவர்கள் 12 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் அவங்களோட ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம திறந்து மறைந்து வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனா பாண்டவர்கள் இந்த மாதிரி மறைந்து வாழறதுக்கு முன்னாடி இந்த வன்னி மரத்துக்கு கீழே இருந்த ஒரு இடத்துலதான் இவங்களோட ஆயுதத்தை எல்லாம் வச்சுட்டு போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க வரும்போது இந்த விஜயதசமி நாள் அன்னைக்குதான் அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக ஒரு சக்தி பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆயுதங்களை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த அஸ்திர பலமும் அவங்களோட சக்தியும் அவங்களுக்கு திரும்ப கிடைச்சதுன்னு சொல்லப்பட்டது. இவங்க அந்த ஆயுதத்தை எடுத்தனாலதான் நம்ம ஆயுத பூஜையா கொண்டாடணும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த வன்னி மரத்தை மறந்துட்டு ஆயுத பூஜை விஜயதசமி அன்னைக்கு நம்ம ஆயுதங்களை மட்டும் வச்சு வழிபடுறோம். அதனால இனிமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி விஜயதசமி நாள் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கோயில்கள்ல வன்னி மரம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா வலம் வாங்க. நீங்க நினைச்ச காரியம் வெற்றியோ முடியும். கோயில்கள்ல இருக்க வன்னி மரத்தை ஒரு முறை 2 முறைலாம் வலம் வரக்கூடாது. 21 முறை நீங்க வலம் வரணும். அப்படி வந்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா வெற்றி பெறும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வித்யாரம்பம், அதாவது குழந்தைகளுக்கு நம்ம முதல் எழுத்து கல்வியை சொல்லித்தர ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுவோம். அந்த குழந்தைங்களோட கையை பிடிச்சு நெல் அல்லது பச்சை அரிசியில குரு ஆ அப்படின்ற வார்த்தையை எழுத சொல்லி தருவாங்க. எதுக்காக ஆ அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆ அப்படின்னு எழுதப்படுற வழக்கம் ஏன் வந்ததுன்னு பார்த்தோம்னா பிரபஞ்சத்தோடைய மூலாதார ஒளின்னு சொல்லப்படுறது ஓம். ஓம் அப்படின்ற வார்த்தை எப்படி சேர்ந்ததுன்னு பார்த்தோம்னா ஆ உ இம். அதனாலதான் இந்த முதல் வார்த்தை இந்த ஓம்ல இருக்க முதல் வார்த்தையான ஆவை நம்ம முதல்ல குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி தரும் போது அதை போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நமக்கு தெரியும் இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு புதுசா தொழில் தொடங்குறவங்க அவங்க தொழில் ஆரம்பிச்சா ரொம்பவே நல்லது, நல்லாவே சிறப்பாவே வரும்னே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்க தொழிலுக்கு அன்னைக்கு பூஜை போட்டீங்கன்னா அது இன்னமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு உங்களுடைய தொழிலுக்கான கணக்கு புஸ்தகங்கள் நீங்க தான் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு பூஜை பண்ணி திரும்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்க தொழிலுக்கான கணக்குகள் இன்னும் மேலே ஏறி போகும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நீங்க வேற என்ன கலைகள் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா ஒரு குரு கிட்ட போய் கலை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு தொடங்குறது இன்னமும் நல்லதுன்னு சொல்றாங்க. இப்போ விஜயதசமி ஆயுத பூஜை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றதுக்கான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இப்போ விஜய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். இந்த விஜய முகூர்த்தம்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா வெற்றி தரக்கூடிய ஒரு முகூர்த்தம்னே சொல்லலாம். இந்த ஒரு முகூர்த்தம் 48 நிமிஷம் இருக்கும். அதாவது ஒரு முகூர்த்தம்ன்றது 48 நிமிஷம் இருக்கும். இந்த விஜய முகூர்த்தமும் 48 நிமிஷம் இருக்கும். இந்த விஜயதசமி அப்போ வர விஜய முகூர்த்தத்துல நீங்க உங்க ஆயுதங்களுக்கு, உங்க பொருட்களுக்கு, உங்க கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு, அது மட்டும் இல்லாம உங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த விஜயதசமி நாள் அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி விஜய முகூர்த்தம் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னா மதியம் 2:11 ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடியுது. அதாவது 48 நிமிஷம். அது மட்டும் இல்லாம விஜயதசமி அப்போ நம்ம எல்லாருமே பண்ற ஒரு தப்பு என்னன்னு பார்த்தோம்னா சாயங்காலம் 7 மணிக்கு இல்ல 6 மணி அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம சாமி கும்பிடுறத வழக்கமா வச்சிருக்கோம் நிறைய பேர். ஆனா விஜயதசமின்றது தசமி திதி அப்பதான் கொண்டாடணும்.
இந்த வருஷம் தசமி திதி எப்போ வருதுன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 7:01க்கு ஆரம்பிக்குது. எப்போ முடியுதுன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 7:10க்கு முடியுது. இதுக்குள்ளதான் நீங்க சாமி கும்பிடணும். அப்படி கும்பிட்டாதான் அது விஜயதசமி கணக்குல வரும். அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா அது விஜயதசமி இல்ல. சோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இந்த வருஷம் விஜயதசமியை விஜய முகூர்த்தத்தையும் தசமி திதியும் ஞாபகம் வச்சுட்டு சாமி கும்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.